தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதியில் கனமழையும் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் நிலவியது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 19ஆம் தேதி தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் கோபால்பூருக்கு அருகே கரையை கடந்தது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா உட்பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் படிப்படியாக வலுக்குறையக்கூடும். இதில் தென்னிந்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு குஜராத், வடக்கு கேரளா பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடகிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலவி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழையானது பதிவாக வாய்க்கிறது. குறிப்பாக 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி அன்று மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றும் மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் இதில் ஒட்டிய மத்திய கிழக்கு, வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கர்நாடகா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இதற்கு இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதே சமயம் 21ஆம் தேதி அன்று வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில்
இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லட்சத்தீவு, அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 23ஆம் தேதி அன்று மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் இந்த மாத இறுதியில் கனமழையும் பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையினது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 9 செமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 8 செமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா 3 செமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி தலா 4 செமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கிளம்மார்க்கன் 3 செமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, தென்காசி மாவட்டம் அடவினாய் அணை தலா 2 செமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 1 செமீட்டர் பதிவுள்ளது. அதே போல வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் மற்றும் தூத்துக்குடியில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதியில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.